ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் 2. கையிலே கையலு என்று அவளை தேடிக்கொண்டு வந்த அவள் தோழி இவளை தொட்டியின் பின்னால் பார்த்துவிட்டு, இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை காணோம்னு எங்கே எல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆமாம், இது பெரிய மாளிகை. அங்கே எங்கே ஓடி ஒளிஞ்சு நந்தவனத்துக்குள்ளே இவ என்னை வந்து தேடுறா என்றாள் கயலு. அவள் அப்படித்தான் விடுக்கென்று தான் பேசி விடுவாள். கயலு, வா, உன் அன்னை வந்துருச்சு என்றாள். அதை கேட்ட கயலுக்கு ஒரு நிமிடம் எதுவோ நெஞ்சை அழுத்தியது. வேற என்ன, துக்கம்தான். அப்போதுதான் அந்த இரவு நேரத்திலும் அவள் அண்ணன் அழுகை சத்தம் இங்கே கேட்டது. அழுகையே வராத கயல்விழிக்கு தன் அண்ணனின் அழுகையை கொடுக்க வெடித்து கொண்டு கதறி அழுதாள். கயல்விழி, நல்லவேளை இப்பவாவது அழுதாளே, இல்லைன்னா அடக்கி வச்சு அழுத்தமாக போயிடும் என்று நினைத்தாள் தோழி. கயல் வெடித்து அழுது கரைந்தாள். அழட்டும் என்று அமைதியாக நின்றாள் அவள் தோழி. சற்று நேரத்தில் அங்கே வந்த அவள் உறவுக்கார சித்தி அவளை வம்படியா இழுத்து கொண்டு போய் அவள் அம்மாவை வைத்திருந்த ஐஸ் பெட்டியின் அருகே நிறுத்த, தங்கையை கண்ட கதிரவன் கயலு என்று அவளை கட்டி கொண்டு அழுதான். அவள் அமைதியாக அம்மாவின் முகத்தைத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள். மகன் வந்துவிட்டால் போதுமே ஜெயாவுக்கு. இங்கே இருந்துதான் அந்த சுறுசுறுப்பும் வேகமும் வருமோ? அவனுக்கு சின்ன வயதில் பிடித்ததை எல்லாம் சமைத்து போடுவார். கயல்விழிதான் நக்கலாக சிரிப்பாள். 8 வயது பையனுக்கு என்ன பிடிக்கும்? பிஸ்கட், கடலை உருண்டை, தேன் மிட்டாய், குச்சி ரொட்டி, கல்கோனா, கமர்கட்டு, இதெல்லாம் தான். அதை இப்போ வாங்கி கொடுக்க போறியா? அடி போடி லூசு. கேப்ப ரொட்டியில் முருங்கைக்கீரை போட்டு தட்டி கொடுத்தா என் மகனுக்கு அப்படி பிடிக்கும் என்பாள். அட என் பைத்தியக்கார அம்மாவே, இப்போ உன் மகன் பீஸா, பர்கர் என்று ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடும் ஆள். அவனுக்கு கேப்ப ரொட்டி தட்டி கொடுக்க போறியா? கிறுக்குத்தனமாக தெரியல என்பாள். அப்புறம் மகன் வந்த பிறகு அவனுக்கு பிடித்ததை எல்லாம் ஜெயா கொடுக்க வாங்கி பார்த்தவன் சிரித்தான். அம்மா, இதெல்லாம் நான் இங்கே சாப்பிட்டது. நான் பெரியவனாகிட்டேன். இப்போ போய் இதை சாப்பிட முடியுமா என்று சிரித்தான். ஜெயா பாவமாக மகளை பார்க்க அமைதியாக இருந்த கயல்விழி தாய் அந்த பக்கம் திரும்பியவுடன் அண்ணனின் காதில், மரியாதையா எடுத்து தின்னு, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்ல மாட்டேன், செய்வேன். இதே கேப்ப, கம்பு, திணை இதைத்தான் சிறுதானியம்னு சொல்லி வித்தியாசமாக சமைச்சு கொல்ல விலை வச்சு விற்கிறான் அந்த ஸ்டார் ஹோட்டலில். அங்கே திங்கிற நீ இதை திங்க மாட்டியா என்று உருமினாள். ஏன், இதெல்லாம் சாப்பிட்டா உன் மம்மி உன்னை ஏதாவது செய்துடுவாளா என்று நக்கலாக கேட்பாள். அம்மா, நீ இந்த கயலை ரவுடி மாதிரி வளர்த்து வச்சிருக்கம்மா என்று குறை சொல்வான் மகன். எனக்கு தெரியும்டா, ஆனால் இவ இப்படி இருந்தால் தான் இந்த ஊரில் பொழைக்க முடியும். அவளுக்கு என்ன பெத்த அப்பன் இருக்காரா, கூட பிறந்தவன் இருக்கானா? அவளை வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பாதுகாக்க நான் ஒருத்தி தான். ஆமாம், இளவட்ட பயலுக தள்ளி நின்று பேசணும்னா இவளை மாதிரியே இருந்தால் தான் சரியாக வரும் என்பாள் ஜெயா. கதிரவன் முகம் கருத்து போகும். அவன் அப்பாவை போல அவன் நல்ல நிறம், உயரமானவன். ஏமா, நானும் அப்பாவும் இவளை எங்கள் கூட கூப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். இவ திமிர் பிடிச்சு வரமாட்டேங்கிறா, பிடிவாதம் பிடிக்கிறா. அதுக்கு நானும் அப்பாவும் என்ன பண்ணுறது என்பான். கயல் அவனை ஏதாவது பேச வாய் திறந்தால் போதும், வாயை மூடுடி, என் புள்ள எப்போவோ ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை, பல வருஷங்களுக்கு ஒருக வந்து பார்க்குறான். அந்த பொழப்பையும் கெடுத்து வச்சிடாத தாயே என்று சுருக்கென பேசிவிடுவார் ஜெயா. கயலு முறைத்து கொண்டு போய்விடுவாள். அதற்காக அப்படியே எல்லாம் இருந்து விட மாட்டாள். அடுத்த 5 நிமிடத்தில், அண்ணே, உனக்கு பிடிக்குமேனே கம்மா தோப்பு இளநீ கொண்டாந்திருக்கேன், குடி என்று வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாள். கடைசியா 6 மாதம் முன்பு அம்மா அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போன பிறகு மகனை பார்க்கணும் என்று சொல்ல அவள் பங்காளி வீட்டு பெரியப்பா வீட்டில் சொன்னாள். அவர்களும் உடனே ஃபோன் பண்ணி கதிரவனுக்கு சொன்னார்கள். கதிரவன் அப்பாவுடன் வந்து விட்டான். ஜெயா கணவரை பார்க்கவே இல்லை. மகனைத்தான் வச்ச கண் எடுக்காம பார்த்தார். அவன் தாயிடம் அமர்ந்து அவள் முகம் வருடி, என்னம்மா அது,
இப்படி பண்ணுற? என் கூட வந்திருந்தா உனக்கு நோயை குணமாக்கி இருப்பேன்ல, வீம்பா இப்படி பண்ணிட்டியே என்று அழுதான். அழாதடா, உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் இனி அதிக நாள் நான் இருக்க மாட்டேன். இவளை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கும் வரைக்கும் உயிரை பிடிச்சி வச்சுக்கத்தான் போராடினேன். இனி முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுதான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன், செய்வியா தம்பி என்று கேட்க, கையேந்தி தன் மகனிடம் கேட்க, என்னம்மா இது, ஏன் இப்படி பண்ணுற? நீ செய்யன்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேனா என்று அவன் வருத்தப்பட, எனக்கு ஒன்று ஆனா எனக்கு நீ கொல்லி போட்டுட்டு கூடவே இவளையும் கூட்டிக்கிட்டு போயிடுடா தம்பி. இங்கே தனியாக விட்டுட்டு போகாத, காலம் கெட்டு கிடக்கு. காவாலி பயலுக என்ன பண்ணுவானுங்களோ. நீ கூட்டிக்கிட்டு போய் ஒரு வேலை ஏதாவது வாங்கி கொடு, அவள் பொழைச்சிக்குவா, உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா என்றார். ஏம்மா, இதை நீ சொன்னாதான் நான் செய்வேனா? கையில் ஏன் பொறுப்புமா, அவள் ஏன் தங்கச்சி என்று கதிரவன் சொல்ல, டே அண்ணா, நீ ஏன் இன்னும் ஓசிச்சோறு தான் திங்கிற, இதில் என்ன கூட்டிக்கிட்டு போக போறியா? நல்லா இருக்கு கதை என்று நக்கலாக சிரித்தபடி சற்று தள்ளி தரையில் அமர்ந்து மனைவி மகனை பார்த்து கொண்டிருந்த சீராளனைத்தான் பார்த்தாள். முகம் சோகமாக ஜெயாவைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார் அவர். கயலு, வாய மூடு, நான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன், நான் ஏன் ஓசிச்சோறு திங்கணும்? அப்படியா, அப்போ நீ தனியாக தான் இருக்கியா என்று நக்கலாகவே கையலு கேட்க, நான் ஏன் தனியாக போகணும், என் அப்பா மம்மி தங்கை அவங்க கூட தான் இருக்கேன் என்றான். இதை கேட்ட ஜெயா முகம் மாறி போனாலும் தன்னை தேற்றிக் கொண்டாள். இதுதான் நிதர்சனம் என்று புரிந்து கொண்டார். என்ன பண்ணுறது, மகளை இங்கே அனாதையாக விட்டு போவதை விட அவள் அண்ணனின் பார்வையில் இருந்தால் நல்லது தானே என்று மனதை தேற்றி கொண்டாள். ஆனால் கயலோ, பாத்தியா உன் மகன் லட்சணத்தை என்பது போல்தான் பார்த்தாள். ஜெயா அதை சட்டை செய்யலை. மகளை கண்களால் அழைக்க அவள் கண்டுக்காத மாதிரி இருக்க, வாடி என்று மகளை அதட்டி கூப்பிட்ட ஜெயா அவள் வந்ததும் அவள் கைப்பிடித்து மகனிடம் கொடுத்து, உன் தங்கச்சி இனி உன் பொறுப்பு என்றார். கதிரவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போவாவது உங்களுக்கு என்னை நம்பி கையில ஒப்படைக்கணும்னு தோணுச்சேம்மா, எனக்கு இதுவே போதும் என்றான் கதிரவன். அன்று பார்த்ததுதான் அவன் தாயை. இடையே ஒரு முறை வந்து பார்க்கத்தான் நினைத்தான், முடியலை. தொழில் விஷயமா வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருந்ததால் அவனால் வர முடியலை. ஒரு வாரம் முன்புதான் இந்தியா வந்தான். இன்னும் 4 நாளில் தாயை வந்து பார்க்க பிளான் பண்ணி இருந்தான். அதற்குள் அவன் அம்மா அவனை விட்டு போய்விட்டார். சீராளன் தன் மனைவியை பார்த்து கண்ணீர் வடித்தார். இதற்கு முன்பு அவளை பார்த்தபோது அவர் எந்த உணர்வையும் வெளிக்காட்டலை. காட்டினால் மனைவிக்கு பிடிக்காது என்று தெரியும். எனவே கதிரவனின் அப்பாவாக மட்டுமே வந்து நின்று மனைவியை பார்த்துவிட்டு போனார். அதுகூட மனைவி இனி உயிரோடு இருக்க மாட்டாள் என்று தெரிந்த பிறகு வம்படியாகத்தான் வந்தார். கதிரவன் கூட, அப்பா அம்மா திட்டுவாங்க நீங்க வந்தா என்றான். திட்டினா என்னடா, என்னத்தானே திட்டுறா, திட்டினா திட்டட்டும், உனக்கென்ன என்றார். நோப்பா, என்னால் யாரும் உங்களை திட்டுறதை கேட்க முடியாது என்றான். மகனை கட்டி கொண்ட சீராளன், அவ உனக்கு அம்மா மட்டும் இல்லை, என் மனைவியும் தான். அவளுக்கு நான் யாரோவா 3வது மனுஷனா இருக்கலாம், ஆனால் எனக்கு அவ மனைவிதான். தப்பு பண்ணினவன் நான். அவ என்னை வெறுக்கிறது நியாயம், கோபப்படுறது சகஜம். இத்தனை நாள் அவளுக்காக விலகி இருந்தேன், இனி அப்படி இருக்க முடியாது. அவளை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தால்தான் என்னால் என்னை சமாளிக்க முடியும் என்று மகனிடம் 1000 சமாதானம் சொல்லித்தான் போன முறை வந்து பார்த்தார். ஆனால் அவரோ மகனோ எதிர்பார்த்த கோபம் ஆங்காரம் எதுவும் ஜெயாவிடம் இல்லை. அவர்தான் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்தாரே, இதில் யார் மீது அவர் கோபப்பட முடியும்? மனைவியை பார்த்த சீராளன் அதிர்ந்து போனார். இது ஜெயாவா? அவரால் நம்பவே முடியலை. கடந்த 6-7 வருஷத்திற்கு பிறகு இப்பத்தான் அவர் சொந்த ஊருக்கு வருகிறார். முன்பு பார்த்தபோது கூட மெலிந்துதான் இருந்தார். ஆனாலும் சுறுசுறுப்பாகத்தான் நடந்து சென்றார். ஆமாம், அவர்கள் பிரிந்த பிறகு தாயின் இறுதிச் சடங்கிற்கு இந்த வீட்டிற்குள் வந்தார். அதன் பிறகு ஜெயாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதால் போன முறை வந்தார். வெளியே உறவுக்கார அண்ணன் வீட்டில்தான் தங்கிக் கொள்வார். மனைவியை அவளுக்கு தெரியாமல் தூர நின்று பார்ப்பார். மகளையும் அப்படித்தான். மனைவி கூட தெருவில் எதிரே வந்தால் தலையை திருப்பி கொண்டு போய்விடுவாள்.
ஆனால் மகள் சும்மா போக மாட்டாள். வர வர வீதியில் சும்மா நடக்க கூட முடியலை என்று திட்டிவிட்டுத்தான் போவாள். ஆனாலும் மகளை கொள்ளை ஆசையுடன் தான் பார்ப்பார். பின்னே தாயைப் போல் மகள் பிறந்தால் எந்த ஆண்பளையும் சந்தோஷப்படத்தான் செய்வான். என்ன ஒன்று, அவளை தொட்டு தூக்கினது இல்லை, கொஞ்சினது இல்லை. ஏன் இப்படி ஒரு மகள் தனக்கு இருக்கிறாள் என்பதே அவருக்கு வெகு வருடங்களுக்கு பிறகுதான் தெரியும். அதுவும் தன் தாயின் மறு உருவமாக இருக்கும் மகளை கண்டபோது அத்தனை சந்தோஷம் அவருக்கு. ஆனால் மகள் தன் தாயைப் போலவே வீம்பும் பிடிவாதமுமாக இருந்ததுதான் அவருக்கு பெரும் சிக்கலாக போய்விட்டது. கதிரவன் தந்தையைப் போல் உருவத்திலும் சரி குணத்திலும் சரி அதிர்ந்து பேச மாட்டார். ஆனால் அவர்கள் செயல்களில் அவர்களுடைய அழுத்தம் தெரியும். ஏதோ எப்பவும் சீராளன் மகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அழுதிருக்கிறாள். ஆனால் அந்த முகத்தில் இருந்தது என்ன? அலட்சியமா, வெறுப்பா தெரியலை. ஆனால் கதிரவன் மாதிரி அவள் கதறி அளவில்லை. பிடிந்து விட்டது சீராளா, பாப்பா என்று பெரியவர் கூப்பிட சென்றார். கதிரவன் ஒரு சேரை எடுத்து போட்டு தாயின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அவனால் நினைத்த நேரத்தில் தாயை வந்து பார்க்க முடியாது. அதற்கு முதல் காரணம், இந்த ஊர் ரொம்ப குக்கிராமம். ஃப்ளைட்டில் வந்தாலும் இங்கே காரில் வர குறைந்தது 3-4 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். நினைத்தவுடன் வந்து போகிற தொலைவும் இல்லை. வந்தாலும் இங்கே தாயுடன் அவனால் தங்க முடியாது. அடுத்த தெருவில் இருந்த பெரியப்பா வீட்டில்தான் தங்கணும். அவனுக்கு இங்கே தங்குவது கஷ்டம். பாத்ரூம் வசதி இல்லை. மற்றபடி சமையல் அம்மா செய்வதைத்தான் சாப்பிடுவான். இங்கே இருந்து அவன் போகும்போது அவனுக்கு 8 வயது. அதன் பிறகு அவன் வந்தது பாட்டி இறந்தபோது. அடுத்து அவன் வெளிநாட்டிற்கு படிக்க போகும் முன், அதன் பிறகு ஒரு முறை, பிறகு சென்ற முறை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று வந்த பிறகுதான். வரும்போதெல்லாம் தாயையும் தங்கையையும் விட்டு செல்ல அவனுக்கு அத்தனை கஷ்டமாக இருக்கும். தாயை தன்னுடன் வந்து இருக்கச் சொல்ல ஆசைதான். ஆனால் முடியாதே.